நான் உங்கள்கிட்ட என்ன அதிகார வரம்பை மீறி உத்தரவு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி தனது அதிகார வரம்பை மீறி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தீபம் எங்கே ஏற்றப்பட வேண்டும் என்பதை கோவில் நிர்வாகம்தான் முடிவு செய்ய முடியும். அப்புறம் எதுக்கு நான் சொல்றேன், கேவலமா சொல்லக்கூடாது. அவரை ஒரு பண்டிகையா பிடிங்கி மத்த ஜாதிக்கோ மத்த ஒரு மதத்துக்கோ கொடுக்கல. மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்துன்றது நீங்க என்ன கேவலம் பண்ணாதீங்க. அவரு போய் அந்த இடத்துல தீபத்தை ஏத்த விட்டுருக்கலாம். உங்களை இப்ப சுப்ரீம் கோர்ட் ஏற்றிருக்காங்க. இது ஏதோ குளறுபடியா இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு கொடுக்க வேண்டிய தீர்ப்பை எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்தாங்க? கருக்கூட்ட நெரிசல் சம்பவத்துல தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலையா, மேல்முறையீடு போங்கடா. உங்களுக்கு வழக்கறிஞர் அவ்வளவு தெளிவா இருக்காங்கல்ல. இடைக்கால உத்தரவு வாங்கினாலும் மேல்முறையீடு போகும்போது நிரந்தர உத்தரவு வாங்கின மாதிரி தமிழ்நாடு வழக்கறிஞர் வில்சன் இருக்காரு. அவர் தான் ஓயாமன்னு சொல்றாரு. தாவேக்கா வாங்கினது நிரந்தர உத்தரவு இல்ல, இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவு முக்கியமான விவசாயிகள் இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது இடைக்கால உத்தரவு தானே வாங்க முடியும். அவ்வளோ இல்ல, உண்டியல் காசு எடுத்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞருக்கு ஒரு வாய்தா ஃபீஸ் 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. எவன் காசு திருட்டு வந்தால அவன் காசு கொடுங்க. இல்ல ஸ்டாலின் பஸ், பிங்க் பஸ், கலைஞர் பஸ் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த பஸ்ஸுக்கார கொள்ளையடிச்ச கொடுங்க. ஸ்டாலின் காசு இல்ல இந்த நிதி காசு கொடுங்க. இல்ல இந்த நிதி பிறக்க போற காசு யாரு பிறக்க போற யாரு? துன்ப நிதி. துன்ப நிதிக்கு பிறக்க போற யாரு? கொடுமை நீதி. அவன் காசு எடுத்து கொடுங்கடா. உண்டியல் காசு எடுத்து கோயிலுக்காக தான் நாங்க அப்படி முறையிட்டு போறோம், மேல்முறையிட்டு போறோம் அப்படின்னு 1.5 கோடி ரூபாய் வாய்தா காசு. ஏண்டா கோயில் காசை தமிழ்நாட்டுக்கு நல்லது, கோயிலுக்கு நல்ல இது பண்ற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ற மாதிரி உபயோகத்து பண்ணலாம்டா. ஏண்டா டே சும்மா வெட்டி வேலையா பண்றீங்க? ரொம்படா அராஜகம் உச்சண்டா. அவர் இஷ்டம்டா. ஆக்சுவலி நீங்க அந்த கோர்ட்டு கொடுக்க வேண்டியத இன்னொரு கோர்ட்டு, மதுரை கோர்ட்டு கொடுக்க வேண்டிய தீர்ப்பை எப்படி மெட்ராஸ் கொடுத்தாங்கன்னா அதுல குளறுபடி இருக்கு, இது எனக்கு சரியா படலன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கேட்கறதுக்கு அதை வாயத்தன்னு சொல்லுங்கடா. அதை சொல்றதுக்கு இல்ல. நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தம், உங்களுக்கு தக்காளி சட்னியா? ஏண்டா அந்த தீர்ப்பு இருக்குன்னா மேல்முறையீட்டு போங்கடா. மேல்முறையீட்டு போகாதீங்க, யாரும் உங்களை தடுக்கலடா. என்ன தீர்ப்பு அந்த கோர்ட்டு கொடுக்க வேண்டியத மதுரை கோர்ட் கொடுக்க வேண்டியத மெட்ராஸ் கொடுக்க வேண்டிய தப்பு. அந்த தப்பு குளறுபடி இருக்காங்க கொடுத்ததுனால குளறுபடி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் எந்திரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாரும் உச்ச நீதிமன்றம். அதுக்கு பதில் சொல்லணும். ரெடி வெக்கங்கடா வந்துருவீங்க. நீ நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க முடியும். ஏதாவது சொல்லியிருந்தேன் கெட்ட வார்த்தையில. தேங்க்யூ.